ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் 11th ஸ்டாண்டர்ட் மாணவர்களுக்கான குவார்டர்லி எக்ஸாம் எக்கனாமிக்ஸ் பொருளியலுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது ஒரு செலக்டட் கொஸ்டின் தான். ஆல்ரெடி நான் எல்லா சப்ஜெக்ட்டுக்கு அப்டேட் பண்ணுற மாதிரி இதில் இருக்கக்கூடிய கேள்விகளை படிச்சிங்கன்னா நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய அண்ட் 2 மார்க் 3 மார்க் மேக்ஸிமம் அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க்கில் நுண்பொருளியல் என்றான விலைத்தேவை நிகழ்ச்சியின் அளவு இதெல்லாம் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் இந்த கேள்வி மூழ்கும் செலவுகள் ஒரு வட்டம் நமக்கு கம்பல்சரி கொஸ்டின்லேயே கேட்டிருந்தாங்க மூழ்கும் செலவுகள் அப்படிங்கிறது. அதுமாதிரி பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்த விலைத்தேவை நிகழ்ச்சி, பணக்கூலி மற்றும் உண்மை கூலியை வேறுபடுத்துக, பொருளாதார வளர்ச்சியின் பொருள் கூறுக, புதுப்பிக்கப்பட இயலாத ஆற்றல் தளங்கள் யாவை, பசுமை புரட்சியின் பலவீனங்களை பட்டியலிடுக, 10ஆம் ஐந்தாண்டு திட்டம். இந்த 10ஆம் ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிறத விட நமக்கு பசுமை புரட்சியின் பலவீனங்களை பட்டியலிடுக இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் இருக்கக்கூடிய 5 மார்க் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுக்காக தான் செலக்டடாக இந்த கொஸ்டின் அப்டேட் பண்ணியிருக்கேன். அதுமாரி இதில் 3 மார்க்கில் பார்த்தீங்கன்னா இந்த கம்பல்சரியில் கேட்டிருக்காங்க இல்லையா PQLI, இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுமாரி கூலியின் வகைகளை பட்டியலிடுக, அங்காடியின் இயல்புகள், தொழில் முனைவோரின் பணிகளை பட்டியலிடுக. 5 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய 14 மட்டுமே நாளைக்கு எக்ஸாமுக்கு உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பொருளியலின் பகுப்பாய்வு மற்றும் தொகுப்பாய்வு முறைகளின் படிகள், மாறும் விகித விளைவு விதிகளை வரைபடத்துடன் விவரி, தேவை விதி மற்றும் விதிவிலக்குகளை விவரி, அகச்சின்னங்கள் மற்றும் புற சிக்கனங்கள் விவரி, பல்வேறுபட்ட விளைநிலைகளில் AR மற்றும் MR கோடுகளுக்கிடையேயான தொடர்பை விளக்குக, சில்லோர் முற்றுரிமை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில்லோர் முற்றுரிமை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுமாதிரி பார்த்தீங்க அப்படின்னம்னா அந்த நிறைவு போட்டியில் எவ்வாறு விலை மற்றும் உற்பத்தி அளவு தீர்மானிக்கப்படுகிறது, இதுவும் இம்பார்ட்டன்ட். அடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 47 காந்திய பொருளாதார கருத்துக்களை சுருக்கமாக விவரி இருக்கு இல்லைங்களா, அது இம்பார்ட்டன்ட். அதுமாதிரி இந்த ரிகார்டோவின் வார கோட்பாட்டை எடுத்துக்காட்டுடன் விவரி உள்ள மறைஞ்சிருக்கு பாருங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆனால் உள்ளே போய் மறைஞ்சிருக்கு. இது எல்லாத்தையுமே நல்லா தரவு பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டின் இந்த கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நான் எக்கனாமிக்ஸ்க்கு குறிப்பிட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது மட்டும் படித்தா போதும்னு டாப் 10 வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னம்னா இதில் குறிப்பிட்டு ஒரு 4-5 மட்டும் சொன்னேன் இல்லையா, அது போக ஆனால் இதில் இருக்கிறது எல்லாத்தையும் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. அந்த கம்பல்சரி கொஸ்டின் 40 அந்த 30 கூட தேவையில்லை, நமக்கு அவசியம் கிடையாது. மற்றபடி பேலன்ஸ் இருக்கிற எல்லாத்தையும் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. இல்லை இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் குறிப்பிட்டு வேணும் அப்படின்னம்னா மார்னிங் 6:30க்கு வீடியோ அப்டேட் பண்ணிடுவேன். கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடலாம். தேங்க்யூ.